Hello everybody. Hi. Good afternoon. Welcome to Vedantu. And now Shravanee ma'am. Enna ma'am? ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களே ma'am. இந்த கிளாஸ் வைக்கிற சொல்லி லாஸ்ட் கிளாஸும் இப்படி தான் வச்சு தள்ளி போட்டீங்க. இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டா ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா வந்து சாரி ஃபார் தட். I was very sick. இப்போ வந்து coming back to normal. Okay. So லைன் பை லைன் கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் ஒரு இனிய நற்செய்தி என்னது அப்படின்னா ஃபைனலி லைன் பை லைன் ஆஃப் சோஷியல் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ படிக்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டேக் யூர் புக். யாருக்கிட்டலாம் வந்து புக் இருக்கோ கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து புக் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் லைன் பை லைன் படிக்கிறது வந்து ஒன்றும் வேஸ்ட் கிடையாது. பிகாஸ் நம்ம லைன் பை லைன் படிக்கிறது மூலமா நமக்கு என்ன இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 mark. Okay, creative 1 mark. Public exam la definitely there is going to be at least 3 to 4 questions creative 1 marks வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த creative 1 mark வந்து எங்க இருந்து கேட்க போறாங்க அப்படினா நமக்கு book inside ல இருந்து தான் கேட்க போறாங்க. ஓகே, சோ புக் இன்சைட்ல இருந்து தான் இந்த கிரியேட்டிவ் 1 marks எல்லாமே நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகேவா? சோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு இந்த லைன் பை லைன்ல நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஈஸியா சூப்பரா படிச்சுக்கிறோமோ அது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ the wait is over அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நாளா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. Now it is over. So please do share the link with all of your friends. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. மை ஹெல்த் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஜஸ்ட் வந்து உங்க சாட்ல வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. உங்க பேரை மட்டும் வந்து சொல்லிடுங்க. சரியா? மேம் சோஷியலுக்கு ஸ்லோ லேர்னர் படிச்சாக பப்ளிக்ல மார்க் போடுவாங்களா? புரியலடா. ஸ்லோ லேர்னர் படிச்சாங்கன்னா புரியல. எஸ், வெரி குட். யாஷினி வந்திருக்காங்க, சஸ்மிதா, சமீரா, கனிஷ்கா, ஜோ, நவநீத்ரா, முகேஷ், அமிஷா, யாஷினி, தரா, ஹமாஷினி, ஹன்சிகா, அக்ஷயா, அபிநயா, ஹவேதா, ஹாய் ஹவேதா, சங்கீதா and Kanishka, very good. பிரீதா, சஞ்சயா, வெரி குட் சூப்பர். நிறைய பேர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில மீட்டப் இருக்குடா. யாழினியன் சார் வந்து உங்களை வந்து மீட் பண்ண போறாரு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து மதுரை வேதாந்து லேர்னிங் சென்டர்ல வந்து யாரெல்லாம் மதுரை அண்ட் பக்கத்துல இருக்கிற மதுரை பிளேசஸ்ல இருக்கீங்களோ யூ கேன் கோ அண்ட் மீட் ஹிம். ஓகேவா? சரியா? ஓகேடா, சூப்பர். ஸோ let us start the session. First chapter line by line பாருங்க எப்படி இருக்கு, நமக்கு போர் அடிக்காம சூப்பரா படிக்கிறோமா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நான் லைன் பை லைன் படிக்க போறேன். நீங்களும் புக் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. இதுல வந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 marks கேட்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா you are going to ஒரு ஹைலைட் பண்ணிக்க போறீங்க, அண்டர்லைன் பண்ணிக்க போறீங்க. சோ தட் வந்து நம்ம அதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம லேர்ன் பண்ணிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்லோ லேர்னர் கைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு 2 mark கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா 1.5 mark தான் கிடைக்கும். 2 mark கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா 1 mark கிடைக்கும். 5 mark படிக்கிறீங்கன்னா 4 mark தான் கிடைக்கும். சரியா? ஃபுல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்காது. சரி வாங்கப்பா. சோ இப்போ என்னென்னலாம் நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஓவரால் அது என்னன்னு பார்க்கலாம். The race for colonies leading to rivalry and clashes among the great powers of Europe. So the race of colonies. Okay, நிறைய காலனிஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரேஸ். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் பவருக்கு நடுவுல இருக்கக்கூடிய கிளாஷஸ் இதெல்லாம் வந்து படிக்க போறோம். Emergence of Japan as the strongest and most aggressive power in East Asia. ஈஸ்ட் ஆசியாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவரா வந்து எப்படி வந்து உருவாகி வருது அப்படிங்கறத பத்தி படிப்போம். கொலோனியலிசம் இம்பாக்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால வந்து இந்த கொலோனியலிசம் உடைய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு. காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எதனால உருவாச்சு, அந்த கோர்ஸ் அப்படின்னா எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடைய ரிசல்ட் வந்து என்னென்ன. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலிஸ் அண்ட் இட்ஸ் ப்ரொவின்சஸ்.
ஓகே, ட்ரீட்டி அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஒப்பந்தம் அப்படின்னு வந்து அர்த்தம். 9th லைவ் இருக்குடா, 9th லைவ் இருக்கு. சிவசங்கரி வாங்க, ரித்திகா வாங்க. ஓகே, ஃபவுண்டேஷன், காசஸ், கோர்ஸ், அவுட்கம் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு புரட்சி அப்படின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் தமிழ்ல அர்த்தம் தெரியலையோ நான் தமிழ்லயே அர்த்தம் சொல்லுவேன், அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. ஃபவுண்டேஷன், functioning and failure of League of Nations. இந்த League of Nations, லீக் ஒப்பந்தம் வந்து எதனாலலாம் நமக்கு வந்து எப்படி எல்லாம் உருவாச்சு, ஃபவுண்டேஷன் எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆச்சு, எப்படி எல்லாம் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு ஓனா அவங்க வந்து 5 மார்க் கொஸ்டின், 5 மதிப்பெண் வினா, 8 மதிப்பெண் வினாக்கள்லாம் வந்து கேட்கறாங்க, 8 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for your teaching. I scored 99 out of 100. Keep rocking, ma'am. நீங்க வந்து past year 12th 10th ஸ்டூடண்ட்ஸ் விஜயலட்சுமி. வெரி குட். ஸோ வாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. எஸ், ஸோ 1914 நான் நடுவுல ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்குலாம் மீனிங் கேட்பேன். மீனிங் கரெக்டாக சொல்றவங்க யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ் மீடியம்க்கு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மீடியம் சைமல்டேனியஸா நீ புக்கை சைட்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பரா புரியும்டா. ஓகேவா? புக்கை சைட் பை சைட் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. 1914 is the turning point in the world history. இந்த உலக வரலாற்றிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1914 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து இருக்கு. ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி டோட்டலி வேற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் டோட்டலி வேற மாதிரி இருக்கிறதா நம்ம மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஒரு 1 minute I'll just open the door and come. அப்படியே வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு நிமிஷம். Yes. Okay. Yeah. So இப்போ 1914 is a turning point in world history. So இந்த world historyலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1914 வந்து it is going to be a மிகப்பெரிய ஒரு turning point. The political and social processes that began in 1789 culminated in the First World War that broke out in the year and decisively shaped the course of 20th century. Okay, so வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஓப்பனா சொல்லிடுறேன், லைன் பை லைன் வந்து நான் எவ்வளவு நாளா நடத்தல அப்படின்னா ஐ தாட் ஓகே ஒரு மாதிரி உங்களுக்கு போரிங்கா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப இது போரிங்கா ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? யூ ஷுட் பி கீப் இன்டராக்டிங். சரியா? நீங்க சூப்பரா இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போரே அடிக்காது. ஓகேவா? ஸோ அப்படியே புக்கை பார்த்துட்டே வாங்க. The political and social processes. Okay, இப்போ political அப்படிங்கிறது வந்து என்னது? கவர்மெண்ட், பாலிடிக்ஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து நம்மளை எப்படி ரூல் பண்ணுது, பீப்புள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா we call it as political. சரியா? அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ். சோஷியல்னா சொசைட்டியல், சொசைட்டியா எப்படி எல்லாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, அதான் சோஷியல் ப்ராசஸ். அதெல்லாம் எப்போ பிகின் ஆச்சு? 1989 பிகின் ஆனது. கல்மினேட்டட்னா எல்லாமே ஒரு காரணங்களா வந்து இருந்தது, எல்லாமே வந்து ஒரு காரணங்களா வந்து இருந்தது. எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு இது எல்லாமே நமக்கு ஒரு காரணமா வந்து இருந்துச்சு. That broke out in that year and decisively shaped the course of 20th century. அதாவது இந்த 20th century வந்து எப்படி இருக்கணும்
இந்த 20th செஞ்சுரி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையே வந்து நிர்ணயிச்சது வந்து எது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான். ஓகே, historians therefore call this as the long 19th century. அதனாலதான் historians அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹிஸ்டரி பத்தி படிக்கிறவங்க, வரலாற்றை பத்தி படிக்கிறவங்க தான் historians அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா இதுதான் வந்து the long 19th century, மிகப்பெரிய ஒரு 19th century அப்படின்னு சொல்றாங்க. முத்து, இப்படி ஸ்பாம் பண்ணலாமா? Will you give book inside question PDF? No, I will not give now. I will not give now. You listen to the class first, முத்து. நீ கிளாஸ் கவனிக்க மாட்டேன், எனக்கு PDF மட்டும் தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? நான் கிளாஸ்லாம் கவனிக்க மாட்டேன், PDF மட்டும் கொடுங்க அப்படின்னா you need not be in the class. ஓகே, கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்றவங்களுக்கு I will give you the PDF. லாஸ்ட் இயர் அப்படிதான் ஆச்சு, எல்லா PDFமே we gave for last year students because அவங்க பேஷன்ஸா வந்து கடைசி வரைக்கும் கிளாஸ் எல்லாமே வந்து லிசன் பண்ணாங்க, கவனிச்சாங்க. they were very very good. ஓகேவா? so don't spam. I am seeing your message 100 times, ஒரே மெசேஜ் யாரும் அனுப்ப வேண்டாம், சரியா? ஓகே, this was the first industrial war that drew on the economic resources of the entire world. இப்போ வார்னு ஒன்று வந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று வந்து நடக்கும். விலைவாசி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா வந்து ஏறும், சரியா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வேர்ல்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்டையர் வேர்ல்டுக்கே வந்து இந்த எக்கனாமிக் ரிசோர்சஸ்ல வந்து பாதிச்சது. ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் சிவிலியன் பாப்புலேஷன். சிவிலியன் பாப்புலேஷன்னா யாருப்பா? நம்ம தான், நார்மல் மக்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவிலியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆர்மில ஒர்க் பண்றவங்களை வந்து மிலிட்ரி, ஆர்மி மக்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? ஆர்மி பீப்புள், மிலிட்ரி பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போர்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. போர்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்றவங்களை வந்து நம்ம ஆர்மி இல்லைன்னா மிலிட்டரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போர்ல எல்லாம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாம நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து they call it as civilians, சரியா? அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா civilians அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? ஓகே, the political map of the world was redrawn. நம்ம வேர்ல்ட் உடைய இந்த பொலிட்டிக்கல் மேப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீட்ரா பண்ணாங்க. பொலிட்டிக்கல் மேப்னா எந்தெந்த நாட்டெல்லாம் யார் ஆள்றாங்க அப்படிங்கிறது அந்த பொலிட்டிக்கல் மேப் அப்படிங்கிறது. அதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து புதுசா வரைகிற மாதிரி ஒரு நேரம் வந்தாச்சு. 3 major empires lay shattered by the end of war. 3 மேஜரான எம்பையர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து நமக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமா. வேர்ல்டு வார் முடியறப்போ ஒன்னு என்னது? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் ஒட்டோமன்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 மார்க் கொஸ்டின், அதாவது 1 மார்க் கொஸ்டின் ஃபில்லப்ஸ்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அந்த 3 கண்ட்ரீஸ் யார் யாரு அப்படின்னு நம்ம படிச்சப்போ 3 மேஜர் எம்பையர்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம படிச்சப்போ இதை வந்து நம்ம fill in the blanksல வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? யார் யாரு? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் ஒட்டோமன்ஸ். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் ஒட்டோமன்ஸ், சரியா? ஓகே, சோ இந்த 3 தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணாங்க. The biggest outcome of the war was Russian Revolution. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. இந்த வேர்ல்டு வார் 1 உடைய ஒரு பிக்கெஸ்ட் அவுட்கம், அதனால மிக முக்கியமா நடந்த ஒரு பெரிய விஷயம் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் நம்ம டைம்லைன்ல எல்லாம் படிப்போம். சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடைய பிக்கெஸ்ட் அவுட்கம் எது? ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகே, சோ இப்போ எந்த செஞ்சுரியை வந்து த லாங்கெஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொன்னாங்க? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ரீகால் பண்ணிட்டே வருவோமா ஒரு குவிஸ் மாதிரி, சோ தட் கிளாஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஓகே, 20th செஞ்சுரியா 19th செஞ்சுரியா? த லாங்கெஸ்ட் 20th செஞ்சுரியா 19th செஞ்சுரியா? சாட்ல சொல்லுங்க. த லாங்கெஸ்ட் 19th செஞ்சுரியா 20th செஞ்சுரியா? எஸ், ரொம்ப அமைதியா இருக்கீங்களே சாட்ல. எனக்கு தான் சாட் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு போல. வெரி குட். 20th கிடையாது, 19th செஞ்சுரி. தி லாங்கெஸ்ட் 19th செஞ்சுரி. ஓகே, சோ இப்போ
the biggest outcome of the first world war. First world war உடைய ஒரு biggest outcome வந்து எது? First world war உடைய ஒரு biggest outcome வந்து எது? chatல சொல்லுங்க. First world war உடைய ஒரு biggest outcome எது? மறந்தாச்சா? ஃபோக்கஸா லிசன் பண்ணீங்கன்னா ஞாபகம் இருக்கும். வெரி குட். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் உடனே ரீகால் பண்ணிட்டே வரேன். வெரி குட். சைனீஸ் ரெவல்யூஷனா, ஜாப்பனீஸ் ரெவல்யூஷனா, ரஷ்யன் ரெவல்யூஷனா? Very good ra. It is Russian Revolution. சரியா? Okay. It was unique event as well as first revolution of its kind in the world history. இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கு. யூனிக்னா என்ன தெரியுமா? புதுமையா வந்து இருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப புதுமையா இருக்கு. நம்ம கிட்டலாம் கேட்பாங்க இல்லையா, உங்ககிட்டயே யூனிக்கான கேரக்டர் வந்து எது அப்படின்னு, விச் இஸ் லைக் உனக்கு மட்டும் அது வந்து இருக்கு, வேற யாருக்கும் அது அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து கிடையாது, உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத நம்ம வந்து யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். தனித்துவம் வாய்ந்த அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? தனித்துவமா, டிஃப்ரெண்டா, அதுதான் யூனிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே. For the first time, countries try to bring about world peace through the League of Nations. Okay. லீக் ஆஃப் நேஷன்ஸ் மூலமா வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வேர்ல்டு பீஸை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. சரியா? லீக் ஆஃப் நேஷன்ஸ் மூலமா எல்லா கண்ட்ரிஸும் என்ன நினைச்சாங்க? பா, நிம்மதி இருந்தா போருண்டா, எப்படியாச்சும் நமக்கு என்ன வேணும்? வேர்ல்டு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. In this lesson we will discuss the circumstances. Circumstancesனா சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். circumstancesனா என்ன அர்த்தம்? சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம். Circumstances leading to the outbreak of world war and its repercussions. Repercussions அப்படின்னா என்ன தெரியுமா? அதனால நடந்த விளைவுகள் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? repercussions அப்படின்னா நம்ம ஒன்னொன்னும் செய்யறப்போ இப்படி ஒரு செயல் செய்யறோம், அதனால இப்படி ஆகும். ஒரு செயல் செய்யறோம், ஒரு காசு இருக்கு, அதனால இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் ரெப்பர்கஷனும். இப்படி செய்யறதுனால என்னென்ன விளைவுகள் நடந்தது, எஃபெக்ட், இதுதான் வந்து ரெப்பர்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் த ரஷ்யன் ரெவல்யூஷன். அதான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால தான் ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து நடந்துச்சு. ஓகே. அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் அன் இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன், நேம்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால தான் ஒரு இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன் வந்து உருவாகுது. அது யாரும் கிடையாது, அதுதான் நம்மளோட லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேவா? விக்னேஷ் வந்து கேட்குறாங்க, ஹெல்த் எப்படி இருக்கு? ஹெல்த் வந்து கொஞ்சம் நேற்று மாதிரியே அப்படியே தான் இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி 1 hour கிளாஸ் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹவேட்டா ஐ கமெண்டட் யூ இன் ஈகோ வீடியோ, சி தட்டா? சரி வாங்கப்பா, கவனிங்கப்பா. வாட் இஸ் புரட்சியா? புரட்சி அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் வந்து புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு போராட்டத்தை தான் வந்து புரட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட். என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமா? ஓகே. The aim for capitalistic countries was to produce more and more. ஒரு கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு இண்டஸ்ட்ரி, கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு the aim of capitalistic industry was to produce more and more. ஒரு கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு இண்டஸ்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு நோக்கம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாவே வந்து ஆகிட்டு இருக்கு. மேம், கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னா என்ன மீனிங்? அதையும் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அதையும் வந்து நம்ம இப்போ படிக்க போறோம். சரியா? அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ வாங்க. The surplus wealth thus produced was to be built more factories. Okay, scramble அப்படினா வந்து என்னன்னு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ டக்குன்னு ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை பண்றத வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னா we call it as scramble. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுல வந்து scramble அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? பயங்கர ஒரு இன்ஸ்டன்டான ஃபாஸ்டான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன காலனிஸா வந்து பிரிக்கிறது. சரியா? ஸ்கிராம்பிள் அப்படின்னா போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஓகே. The aim for capitalistic country was the surplus wealth. Surplus wealth அப்படின்னா மிக மிக அதிகமான ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான ஒரு பணம். சரியா? Thus produced was to build more factory.
எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டரிஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவோ, ரயில்வே ஓகே ரயில்வேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும், ஸ்டீம் ஷிப்ஸ் நீராவி அதை யூஸ் பண்ணி ஓட்டக்கூடிய ஷிப் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும், அண்ட் அதர் சச் அண்டர்டேக்கிங்ஸ் அந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் which is money அந்த முதலீட்டை வந்து யூஸ் பண்றாங்க. Revolution in the mean of communication and transportation in the later half of 19th century facilitated the process of European expansion in Africa and other places. இப்போ யூரோப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க? ஆப்பிரிக்காலயும் அதர் பிளேசஸ்லயும். எங்கெல்லாம்? ஆப்பிரிக்காலயும் அதர் பிளேசஸ்லயும் யூரோப் வந்து தங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணது எது? ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மேட் இட் ஈஸியர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? மேட் இட் ஈஸியர் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ரியலி ஃபெசிலிட்டேட்டட் இன் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ் இந்த எக்ஸாம். இந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு ரிவிஷன் பண்ணது வந்து எனக்கு எக்ஸாம்ல ஹை மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து ஃபெசிலிட்டேட். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு which made it easier அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அதர் பிளேசஸ்லாம் இருக்கட்டும், யூரோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஆப்பிரிக்காலயோ இல்ல அதர் பிளேசஸ்லயோ வந்து யூரோப்பை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வந்து எது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? ரெவல்யூஷன் இன் த மீன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம், மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், ரெவல்யூஷன். ஓகே, எது மூலமா? கம்யூனிகேஷன் மூலமா. டிரான்ஸ்போர்டேஷன் இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் 19th century, 19th century உடைய அடுத்த லாஸ்ட் பாதியில இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்தையுமே, அந்த கூட்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து யூரோப்பா ஆப்பிரிக்காவோ அதர் பிளேசஸ்லயோ வந்து கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. The striking feature of 19th century was the Europe emerged as the dominant power while Asia and Africa was colonized and exploited. The striking feature of 19th century, 19th centuryல மிக முக்கியமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டா வந்து எது வந்து ஒரு சேஞ்ச் வந்து இருந்துச்சு அப்படின்னா, யூரோப் வந்து ஒரு சமபெரிய பவரா வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, யூரோப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமபெரிய பவரா வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா ஏசியாவோ ஆப்பிரிக்காவோ வந்து காலனைஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். காலனைஸ்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ இந்தியா வந்து காலனைஸ் ஆச்சு எப்போ? பிரிட்டிஷ் நம்மளை வந்து பிடிச்சப்போ. இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணிருக்கிறப்போ நல்லா யோசிங்க, பிரிட்டிஷுக்கு நம்ம ஒரு காலனி, பிரிட்டிஷுக்கு நம்ம வந்து ஒரு காலனி. இப்ப இந்தியா போய் வேற ஒரு நாடை பிடிக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த நாடு வந்து இந்தியாவுடைய காலனி. சரியா? அது அடிமை அப்படின்னு சொல்லக்கூடாது, அடிமை அப்படின்னு சொல்லலாம். காலனிஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? என்னோட நாடு, நான் போய் இன்னொரு நாட்டை கேப்சர் பண்ணியிருக்கேன், அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஐ கால் இட் அஸ் அ காலனி. கைப்பற்றது அப்படி சொல்லலாம். வெரி குட், கைப்பற்றப்பட்டது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ within Europe, England held a preeminent position as the world leader of capitalism. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, கேபிட்டல் அப்படின்னாலே வந்து முதலீடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோயே, எனக்கு வந்து என்ன வேணும்? முதலீடு பண்றதுக்கு எனக்கு ஒரு காசு வேணும் இல்லையா? ஸோ அந்த கேபிட்டலிசம்க்கு இருக்கிறதுலே டாப்பா யார் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாரு? within Europe, England held a preeminent position as the world leader of capitalism. அவங்க தான் வந்து இருக்கிறதுலே இந்த வேர்ல்ட் லீடர் ஆஃப் கேபிட்டலிசமா வந்து இங்கிலாந்து வந்து மாறிட்டு வருது. And ever growing demand for markets and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitation. exploitation அப்படினாலே வந்து கெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். which is இப்போ எங்க பார்த்தாலும் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா மார்க்கெட், டிமாண்ட் ஃபார் மார்க்கெட் அப்படின்னா என்ன? மார்க்கெட்டுக்கான ஒரு தேவைகள். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், ஒன்னும் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மெட்டீரியலை தான் we call it as raw material.
இப்போ எனக்கு ட்ரெஸ் செய்யறதுக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வேணும்? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன்? ஒரு டெக்ஸ்டைல்டா, நான் ஒரு ட்ரெஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து செய்யறேன். சரியா? அதுக்கு எனக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வேணும்? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன்? Yes, very good. Dye வேணும், cotton வேணும், sewing machine வேணும். Very good. Sewing machineலாம் வந்து raw materials வரும். raw materials இனிஷியலா தேவைப்படக்கூடிய மெட்டீரியல். ஓகே, அதில் முக்கியமா காட்டன் தேவைப்படும். சரியா? டை தேவைப்படும். இதெல்லாம் வந்து எனக்கு செய்யறதுக்கு தேவைப்படக்கூடியது. எக்யூப்மெண்ட் நீடட். ஓகே, த்ரெட். வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே பயங்கரமா தேவைப்பட்டோன்னே யூரோப்புக்கு நல்லாவே வந்து கொம்பு முளைச்சிருச்சு. விச் இஸ் பயங்கரமா அவங்க பவரை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லா நாட்டுக்கும் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம். ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம் பார்க்கலாமா? எஸ், எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸஸ்? ஓகே மேம், புரியுது மேம். அப்படி போயிட்டு இருக்கா? இல்ல மேம் போரிங்கா இருக்கு அப்படி போயிட்டு இருக்கா? புக் பேக்கே வச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க தானே லைன் பை லைன் கேட்டீங்க. எப்படி எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா பிடிஎஃப்மே நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பைல் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வீடியோலயே லிங்க் பண்ணி தரேன். கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து நீங்களாம் அப்படியே பேசாம இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் போரிங்கா போற மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? லிசன் பண்றீங்களா? ஆர் யூ ஆல் லிசனிங்? புரியுதா? ஓகே, பார்க்கலாம். எண்டு வரைக்கும் யாரெல்லாம் லிசன் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி வந்து எல்லாரும் தூங்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இனிமே வந்து லைன் பை லைனே நடத்த மாட்டேன். ஐ வில் கோ ஒன்லி வித் புக் பேக் ஆன்சர்ஸ். புக்கும் சைட்ல இருந்து கேட்டா திண்டாட்டம் தான். சரியா? ஓகே, சரியா? ஓகேடா, சரி வாங்க. After 1870, the alliance of industry and finance seeking profit in market for goods and capital, which was an essential characteristics of imperialism, became evident in the later half of the 19th century. என்ன சொல்றாங்க அப்படின்னா 1870க்கு அப்புறமா the allianceனா என்ன தெரியுமா? கூட்டணி அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? பட் 1 page 25 minutes. ஆமாண்டா, அதை விட ஃபாஸ்டா போனா புரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, நான் இந்த பேஜ் வேணா கொஞ்சம் ஃபாஸ்டா போய் பார்க்குறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா குட். அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனான்ஸ். இண்டஸ்ட்ரியும் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வந்து பணம் தருது. சரியா? விச் இஸ் கண்டிப்பா மணி அண்ட் மணி ரிலேட்டட். இந்த இண்டஸ்ட்ரியும் ஃபைனான்ஸும் வந்து கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா சீக்கிங் ப்ராஃபிட் இன் மார்க்கெட் ஃபார் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல். ஸோ இப்போ ஒவ்வொரு கூட்ஸ்லையுமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்ஸுக்கும் ஒவ்வொரு கேபிட்டலுக்கும் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் தேட ஆரம்பிச்சாங்க. which was an essential characteristics of imperialism. What do you mean by imperialism? யாருக்கெல்லாம் மீனிங் தெரியும்? imperialism அப்படின்னா என்ன அர்த்தம்? imperialism எஸ், ஏகாதிபத்தியம் அப்படின்னு வந்து தமிழ்ல வந்து சொல்றாங்க. பட் what is the meaning of it? what is the meaning? புரியுற மாதிரி. எஸ், ஒண்ணுமே இல்லடா. இப்போ நான் பிரிட்டிஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய பவரை வந்து நான் வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்தியாவை போயிட்டு நான் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறேன். இந்தியாவை போயிட்டு நான் பிடிக்கிறேன். இந்தியா வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா காலனைஸ் பண்றேன். சரியா? இந்தியா போயிட்டு கேப்சர் பண்ணி இந்தியா வந்து என்னுடைய ஒரு காலனி அப்படின்னு நான் வந்து பண்றேன். சரியா? இப்போ அதை நான் வந்து என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸா இருக்கட்டும், மிலிட்டரி ஃபோர்ஸா இருக்கட்டும், நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சூப்பரா நான் வந்து அவங்க மேல வந்து நான் யூஸ் பண்ண முடியும். சரியா? இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இம்பீரியலிசம். முகேஷ் சொல்ற பொலிட்டிக்கல் சிஸ்டம் in which a rich and powerful country controls other country which are not rich and powerful as itself. கரெக்ட் தான். ஓகேவா? கரெக்ட் தான்.
சரியா? imperialism அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா imperialism highest stage of capitalism. கரெக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிச்சான கண்ட்ரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக அதை விட கொஞ்சம் ரிச் கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரியை வந்து ஆக்குப்பை பண்ணி காலனைஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த கண்ட்ரி அண்ட் அந்த கண்ட்ரியோட பீப்புள் ஆர் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்துக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ இந்த சேம் சப்ஜெக்ட் இந்த இயர்ல நீங்க ஒரு விஷயம் வந்து படிப்பீங்க which is called as டாலர் இம்பீரியலிசம். டாலர் இம்பீரியலிசம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா USA they started this dollar imperialism. அவங்க வந்து டிஸ்டன்ட் லேண்ட்ல இருக்கக்கூடிய அதாவது இப்போ USA இருக்காங்க அதை தாண்டி லைக் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நாடை வந்து அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஓகே உங்களுக்கு தேவைப்படுறப்போ நாங்கள் மணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போர் வருது இல்லை ஏதோ ஒரு கிரைசிஸ் வருது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ஆர் அவங்களுக்கு தேவை கூட இருக்காது அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நான் தான் உனக்கு பணம் கொடுத்தல நான் தான் உனக்கு உதவி பண்ணல நீ எனக்கு இது கொடு அது கொடு நான் சொல்றது இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியை வந்து அடிமைப்படுத்துவாங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு நீங்க படிப்பீங்க. ஸோ இம்பீரியலிசம் அப்படிங்கிறது இதுதான் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி அவங்களோட கொஞ்சம் பவர்லெஸ் கண்ட்ரியா கேப்சர் பண்ணி கொலனைஸ் பண்ணி அவங்கள பேச்சை கேட்க வைக்கிறது. ஓகே ஒன்னா ஷார்ப் லைவ் முடிஞ்சிரும். ஓகே யா became evident in the later half of 19th century. The old ideas for the free trade collapsed. There were trust in the USA and carlets in Germany. இப்போ ஃப்ரீ ட்ரேட் முன்னாடிலாம் வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் வந்து இருக்கும் அப்படின்னா என்னது மேம் ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா என்கிட்ட வந்து ஐ ஹாவ் மேம் புக் பேக் இஸ் டூ லாங் பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணுறது. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் சக்கரை உங்ககிட்ட வந்து நெல் இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பண்டமாற்று முறையெல்லாம் வந்து இருந்துச்சு. அந்த பண்டமாற்று முறையெல்லாம் வந்து டோட்டலா என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதை எல்லாரும் நோட் பண்ணிக்க போறீங்க. என்ன தெரியுமா? ஆமா பார்ட்டர் சிஸ்டம். வெரி குட் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ எல்லாருமே என்னது அப்படின்னா இங்க கவனிங்க இந்த மாதிரி ப்ளூ பாக்ஸ் சம்மரி டூ யூ நோ பாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ப்ளூ பாக்ஸ் சம்மரி அப்புறம் புக் பேக்ல ஒரு விஷயம்லாம் இருக்கும் பாருங்க நான் காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளூ பாக்ஸ் இருக்கா ஆல்சோ தோபார் சம்மரி அண்ட் கிளாசரி இதுல இதெல்லாம் நமக்கு வந்து புக் இன்சைட் கிரியேட்டிவ் கம்பல்சரி கொஸ்டின் வரும். பப்ளிக் எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி கொஸ்டின் என்னமா வரும்னு என்னை பார்த்து கேட்டீங்க அவ்வளோதான். சாப்டர் 1 உங்க ஸ்கூல்ல நடத்தினாலும் சரி இங்க நடத்தினாலும் சரி புக்குக்குள்ள தயவு செய்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கம்பல்சரி 2 மார்க் எதெல்லாம் வரும் புக்குக்குள்ள இருக்கிற இந்த ஹைலைட்டட் ப்ளூ பாக்ஸ் போன வருஷம் பார் முந்தின வருஷம் பார் 25 24 23 22 எல்லா வருஷமுமே இந்த ப்ளூ பாக்ஸ் டூ யூ நோ பாக்ஸ் சம்மரி மோர் டு நோ இதுல இருந்து தான் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. புரிஞ்சுதா? அப்ப இந்த வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பாக்ஸ் டூ யூ நோ பாக்ஸ் சம்மரி இது எல்லாத்தையும் சூப்பரா படிச்சுக்க போறீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? படிச்சிருவீங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டரோட இது எல்லாம் ஆமா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். வெரி குட் தேங்க்யூ சாஹிஷ்ணு சொல்லியிருக்காரு பாருங்க டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இவங்க எல்லாருமே ப்ளூ பாக்ஸ்ல இருந்தவங்க தான். சரியா? சோ இந்த ப்ளூ பாக்ஸ் will be asked you in the compulsory question. compulsory 2 mark நீ விட்டு கூட போக முடியாது. ஓகே யா A trust is an industrial organization engaged in the production and distribution of any commodity. The trust would process adequate control over the supply and price of that commodity to its own advantage. இப்போ trust அப்படினா என்ன அப்படினு வந்து சொல்றாங்க. சரியா? trust அப்படினா என்ன சொல்றாங்க? A trust is an industrial organization. trust அப்படிங்கிறது வந்து ஒரு organization. சரியா? என்ன organization? ஒரு industrial organization.
engaged in the production and distribution of any commodity. ஏதோ ஒரு commodityனா ஒரு பொருள் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் அதை வந்து மக்களுக்கிடையே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் இந்த ட்ரஸ்ட் வந்து செய்யுது. The trust would process adequate control. இந்த ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து would process adequate control over the supply and price of the commodity to its own advantage. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதோடைய பிரைஸ் அதோட காஸ்ட்டை வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மாத்திப்பாங்க. மேம் எக்கனாமிக்ஸ்ல தானே 2 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஹிஸ்டரியில இருந்து கேட்டா ஏன் கேட்டீங்க அவுட் ஆஃப் போர்ஷன் எங்களுக்கு மார்க் தாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சரியா? நான் சொல்லிட்டேன் மார்க் வேர்ட்ஸ் இந்த வருஷம் எக்கனாமிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் புக் அண்ட் சைட் கொஸ்டின் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கடந்த எல்லா வருஷமும் எக்கனாமிக்ஸ்ல இருந்தா புக் அண்ட் சைட் கொஸ்டின் வந்திருக்கு. ஆனா ஹிஸ்டரியில இருந்து 5 மார்க் 8 மார்க்லாம் கேட்கறாங்களே, புரிஞ்சுதா? சோ ஹிஸ்டரியில இருந்துமே கேட்க சான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. imperialism and its essential characteristics. imperialismனா என்ன, அதோட essential characteristicsலாம் என்ன? சரியா? ஓகே. adequate அப்படினா வந்து என்ன அர்த்தம்? what do you mean by adequate? சாட்ல சொல்லுங்க. ஆமா, ஏன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜியோகிராஃபிலயும் இருக்கு, ஆல்சோ வந்து எக்கனாமிக்ஸ்லயும் வந்து இருக்கு. சரியா? ஓகே, கிளியர், வெரி குட். ஸோ வாங்கப்பா இது பாருங்க 8 மார்க் இன்சைட். ஆமா 8 மார்க்ஸும் புக் இன்சைட் நமக்கு வரும். கேபிட்டலிசம் inevitably led to imperialism. ஸோ கேபிட்டலிசம் வந்து நமக்கு எங்க லீட் பண்ணும் அப்படின்னா இம்பீரியலிசம்க்கு வந்து நமக்கு லீட் பண்ணும். According to Lenin, imperialism is the highest stage of capitalism. So இதுவும் நம்ம வந்து 1 மார்க்ல படிச்சிருக்கோம் இல்லையா? According to Lenin அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் imperialism தான் வந்து இருக்கிறதுலே the highest stage of capitalism. Capitalism உடைய highest stage வந்து எதுவா? imperialism தான். Besides being a market for surplus goods, colonies served another purpose. ஓகே, இப்போ besides being a market for surplus goods னா அதிகப்படியான, வெரி குட். adequate அப்படின்னா enough அப்படின்னு அர்த்தம். adequate அப்படின்னா போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். சரியா? adequate supply of water அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ adequate அப்படின்னா போதுமான அளவு, enough அப்படின்னு அர்த்தம். சரியாடா? ஓகே. ஸோ இப்போ imperialism is the besides being a market for surplus goods. surplusனா அதிகப்படியான, ரொம்பவும் தேவைக்கும் அதிகமான ஒரு கூட்ஸ்க்கு. காலனிஸ் சர்வ்ட் another purpose. காலனிஸ் வந்து நமக்கு மற்றொரு பர்பஸும் வந்து நமக்கு சர்வ் பண்ணுது, யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது என்ன பர்பஸ்? ஓகே. imperialism was not just about colonies. imperialism அப்படிங்கிறது வந்து காலனிஸை பத்தி மட்டும் கிடையாது. it became a total system, the logic of which was total militarism and total war. இப்போ imperialism அப்படிங்கிறது வந்து இல்ல நான் போய் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு நான் வந்து காலனிஸ் செட் பண்றது மட்டும் கிடையாது. காலனினா என்ன அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியாது. முத்து நீங்க மெசேஜ் பண்றீங்க ஆனா கிளாஸ் கவனிக்க மாட்டீங்களே. காலனினா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேனே. இப்போ நான் பிரிட்டிஷ், நான் வந்து போயிட்டு நான் இந்தியாவை எப்படியாச்சும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன், இந்தியாவுக்கு ஏதாச்சும் பணம் தேவைப்படுறப்போ நான் பண உதவி பண்ணுவேன். ஆர் நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணி நான் வந்து இந்தியா போயிட்டு கேப்சர் பண்றேன். சரியா? கேப்சர் பண்றப்போ இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் மை காலனி, என்னுடைய ஒரு காலனியா வந்து ஆயிடும். சரியா? நான் வந்து அது என்னுடைய ஒரு காலனியா வந்து ஆயிடும். சரியா? விச் இஸ் அது என் பவர்க்குள்ள வந்துடும். என் பவர்க்குள்ள அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வந்துடும். அப்ப நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய பவரை வந்து கம்ப்ளீட்டா என்னுடைய பவரை வந்து நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்க rivalry of great powers. Europe. In the 19th century, European powers had colonized many other countries. 19th centuryல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் பவர்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸை வந்து காலனைஸ் பண்ணாங்க. 19th centuryல வந்து யூரோப்பியன் பவர் வந்து நிறைய கண்ட்ரீஸா காலனைஸ் பண்ணாங்க. By 1880, most of the Asian countries has been colonized. நல்லா கவனிங்க, நிறைய கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுல 1880ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து ஒன்லி ஆப்பிரிக்கா வாஸ் லெஃப்ட். ஆப்பிரிக்காவை மட்டும்தான் விட்டு வச்சிருந்தாங்க. The occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. 1881ல இருந்து 1914 வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவை பிடிக்கிறது, ஆப்பிரிக்காவை வந்து பிரிக்கிறது, ஆப்பிரிக்காவை வந்து காலனைஸ் பண்றது, அவங்களுடைய பவரை வச்சு ரூல் பண்றது, அதான் காலனைஸ் பண்றது. இது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. 1870க்கு அப்புறமா இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி joined in the scramble of colonies. scramble அப்படினா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். what is scramble? what is scramble பா? what is scramble? yes, போராட்டம் அப்படிலாம் வந்து பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஜெர்மனி எல்லாருமே வந்து இந்த காலனிஸ்க்காக வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கிளாஷஸ் அமாங் கிரேட் பவர்ஸ். இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிரேட் பவர்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு கிளாஷஸ் வந்து நடக்குது. ஓகே, இன்னும் கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் கிளாஸ். சரியா? ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கரெக்டா வந்து கிளாஸ் கவனிக்கலாம். சரியா? ஓகேடா. கிளாஷஸ்னா வந்து என்னது அப்படின்னா சண்டைகள். ஓகே, கிளாஷ் ஆவறது அப்படின்னு வந்து அர்த்தம். கிளாஷ் ஆவறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டைகள். உனக்கும் எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஒத்து போகல, அதனால வந்து ஒரு சண்டை வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா கிளாஷ். Despite the lead in industrial growth and control of the vast empire, England was not satisfied. Despite the lead in industrial growthல யாரடா வந்து டாப்ல இருக்காங்க? எந்த கண்ட்ரி இண்டஸ்ட்ரியல் growthல டாப்பா இருக்காங்க? ஃபாஸ்டா சாட்ல சொல்லுங்க, இல்லன்னா இங்க நான் தூங்கிடுவேன். எஸ், இங்கிலாந்து. இப்போ இங்கிலாந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் growthலயும் டாப்பா இருக்காங்க அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் வாஸ்ட் எம்பையர். நிறைய எம்பையரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி காணாம போயிடுறேன்னா ஆமாண்டா, கொஞ்சம் நாட் வெல் அப்படிங்கிறதுனால அடிக்கடி காணாம போயிடுறேன். ஒரு செகண்ட் தானே, கொஞ்சம் விடுங்க. ஓகே, ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் growthல டாப்பா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு வாஸ்ட் எம்பையரை வந்து கண்ட்ரோல் பண்றதுல வந்து அவங்க டாப்பா இருந்தாலும் சரி, இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து இல்லை. இங்கிலாந்துக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து இல்லை. England was in competition with Germany and USA, which were producing cheaper manufactured goods and thus capturing England's markets. இங்கிலாந்து இப்போ வந்து யாரு கூட காம்படிஷனுக்கு போறாங்க? இங்கிலாந்து வந்து இப்போ யாரு கூட காம்படிஷனுக்கு போறாங்க அப்படின்னா England went with competition with Germany and US. ஜெர்மனி கூடவும் US கூடவும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காம்படிஷனுக்கு போறாங்க. ஏன் போறாங்க? ஏன்னா ஜெர்மனியும் யூஎஸும் வந்து இங்கிலாண்டை விட சீப்பரா வந்து ஒரு சில கூட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. விச் இஸ், நீ ஒரு பொருளை வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற, பக்கத்து கடையில அது 5 ரூபாய்க்கே விற்குது அப்படின்னா 5 ரூபாய்க்கு தானே நம்ம போயிட்டு வாங்குவோம். சேம் பொருள், சேம் குவாலிட்டி, சேம் எவ்ரிதிங் சேம், ஆனா அதை விட கம்மி பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம கம்மி பிரைஸ் வாங்குவோமா அதிக பிரைஸ் வாங்குவோமா? கம்மி பிரைஸ் தான் வாங்கணும். கரெக்டா? கம்மி பிரைஸ் தான் எல்லாருமே போயிட்டு வாங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து யூஎஸும் ஜெர்மனியும் வந்து இங்கிலாண்டோடைய மார்க்கெட்டை அடிச்சு உடைக்கிற மாதிரி கம்மி பிரைஸுக்கு வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்றாங்க. which were producing cheaper manufactured goods and thus capturing England's market. National rivalry. What do you mean by rivalry? What do you mean by rivalry? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். rivalry, போட்டி. rivalry அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? போட்டி அப்படின்னு வந்து அர்த்தம்.
சரியா? ரைவல்ரி அப்படின்னா கஷாயம் போட்டு குடிங்க கண்டிப்பாடா. சரியா? போட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ national rivalry led to frequent clashes between great powers in Asia, Africa and Europe. ஸோ இந்த போட்டி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கர ஒரு சண்டை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா ஏஷியாவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, யூரோப் எல்லாருக்குமே. ஏஷியாவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, யூரோப் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். இன் ஏஷியா, ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட் மீஜி எரா இமிட்டேட்டிங் ஒண்ணுமே இல்லை கவனிங்க. ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். இன் ஏஷியா, ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட் மீஜி எரா ஃப்ரம் 1867 to 1912 imitating Western nations had come their equal in many respects. Though the outlook of rulers still remained feudal, Japan took to Western education and missionary. So என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க கரெக்டா. competing for the same thing against each person. கரெக்ட். முகேஷ் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா rivalry அப்படிங்கிறது வந்து the act of competing. இந்த நீயும் நானும் ஒரு காம்படிஷன். எதுக்கு? ஒரே விஷயத்துக்கு தான். ஒரே விஷயத்துக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் வந்து சேமா சேர்ந்து போராடுறதா வந்து we call it as rivalry. சரியா? கவனிங்க. இன் ஏஷியா, ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட் வாங்க. ஸோ இப்போ ஜப்பான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன், மிஷனரிஸ் இது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷனும் இந்த மிஷனரிஸ்லாம் பயங்கரமாக கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வித் அன் மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, ஜப்பான் ஹேட் எமர்ஜ்ட் அன் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பவர். மாடர்னான ஒரு ஆர்மி, நிறையா ஆர்மி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரது மூலமாக பயங்கரமாக அவங்க வந்து அந்த பவரில், இண்டஸ்ட்ரியல் பவரில் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1894 she forced a war on China. ஷீ அப்படிங்கிறது யாரு? இந்த இடத்துல ஜப்பானை தான் வந்து குறிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனோ ஜாப்பனீஸ் வாரை பற்றி நம்ம 2 மார்க் கொஸ்டின்ல வந்து படிப்போம். சரியா? ஓகே மேம், இனிமே புக்கு ஃபுல்லா படிக்காம ப்ளூ பாக்ஸ் மட்டும் படிப்போம்பா. இப்போ அப்போ கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு என்ன பண்ணுவீங்க? கிரியேட்டிவ் 1 மார்க் புக்குக்குள்ளேருந்து எங்கே வேணா கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி, கிளாஸ் முடிப்போம். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் யோசிச்சு பேசி கலந்து கட்டி எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஃபைனல் முடிவுக்கு வாங்க. சரியா? நல்ல கொஸ்டின் தான். ஆக்சுவலி எக்ஸாம்ல கிட்ட வந்தோட நான் பிளான் பண்றேன். புக்ல இருக்க அந்த ப்ளூ பாக்ஸ் மட்டும் தனியா நம்ம ஒரு கிளாஸ் வச்சு படிக்கலாம். சரியா? இப்போ 1894 இந்த இயர் தான் முக்கியம். ஏன்னா இந்த இயரும் நம்ம 1 மார்க் கொஸ்டின்ல படிப்போம். 1894ல வந்து ஜப்பான் வந்து என்ன பண்றாங்க? சைனா வந்து சண்டைக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போருக்கு வந்து அழைக்கிறாங்க. The crushing defeat of China by little Japan in the Sino-Japanese War surprised the world. இந்த வேர்ல்டே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமசமையா வந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏன் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா the crushing defeat of China by little Japan. ஜப்பான் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி when you compare with China. ஆனா சைனாவை எது இப்போ டெஃபீட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஜப்பான். அது வந்து இந்த வேர்ல்டு, என்டையர் வேர்ல்டுக்கு எல்லாருக்குமே சம பெரிய ஒரு சர்ப்ரைஸா வந்து இருக்கு. சரியா? despite the warning of the 3 great powers. இப்போதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 கிரேட் பவர்ஸ் வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. என்னப்பா, என்ன கிரேட் பவர்ஸ்? யார் அவங்களாம்? ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான். ஓகே, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து யாரு கண்டுக்கவே இல்லை அப்படின்னா ஜப்பான் கண்டுக்கவே இல்லை. Annexed Liaotung Peninsula with Port Arthur. சொல்லாம கொல்லாம கேட்காம, இவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்காம என்ன பண்ணுது? லயாட்டங் அப்படிங்கிற ஒரு இடத்துல லயாட்டங் பெனின்சுலா வந்து போர்ட் ஆர்த்தர் கூட அனெக்ஸ் பண்ணிடுது. அனெக்ஸ்னா வந்து என்ன பண்ணிடுதுன்னா வந்து கூட்டணி வச்சிருது, which is ஒன்று சேர்த்துருது. அனெக்ஸ்னா கூட எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். கூட எடுத்துக்குது, அவங்களையும் ஒன்று சேர்த்துக்குது அப்படின்னு அர்த்தம். லயாட்டங் பெனின்சுலாவை போர்ட் ஆர்த்தர் கூட ஜாயின் பண்ணிடுச்சு. அந்த நாட்டையும் இவங்க வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம்.
By this action, Japan proved that it was the strongest nation in East Asia. ஈஸ்ட் ஏஷியாலே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் வந்து ஜப்பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. Japan, however, in the view of pressure mounted by European powers, soon gave up its claim over Port Arthur. எல்லாரும் வேர்ல்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம்டா லைவ் முடிச்சுக்கலாம், சரியா? அது மட்டும் கவனிங்க. வேர்ல்டு பவர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பானுக்கு பிரஷர் தராங்க. வேர்ல்டு பவர்ஸ் எல்லாருமே வந்து யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாருமே வந்து ஜப்பானுக்கு வந்து பிரஷர் தரப்போ ஜப்பான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே நான் போர்ட் ஆர்த்தரை வந்து அந்த லயாட்டம் கூட அனெக்ஸ் பண்ணது தானே உங்க பிரச்சனை, சரிங்க நான் விட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் ஆர்த்தரை தனியா விட்டுருது. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். இதை வந்து யாரு வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா Russia took advantage of this and sent a large army to Manchuria. மஞ்சூரியன் மாதிரி ஒரு பெரிய ஆர்மியை ரஷ்யா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மஞ்சூரியாவுக்கு வந்து அனுப்புது. Japan entered an alliance with England in 1902 and demanded that Russia withdrew troops from Manchuria. இப்போ ஜப்பான் வந்து யாரு கூட கூட்டணி வைக்குது? அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி. யாரு கூட வந்து கூட்டணி வைக்குது அப்படின்னா இங்கிலாந்து கூட கூட்டணி வைக்குது. எந்த இயர்ல? 1902. இந்த இதுவும் வந்து நம்ம எதுல படிச்சிருக்கோம்? பிலிப்ஸ்ல படிச்சிருக்கோம், கரெக்டா? சோ ஜப்பான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கூட 1902ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு அலையன்ஸ் வந்து வைக்கிறாங்க. அலையன்ஸ்னா ஒரு கூட்டணி வந்து வைக்கிறாங்க. அப்புறமா and demanded Russia withdraw troops from Manchuria. மஞ்சூரியால இருந்து உங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொண்டு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான் நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுது ரஷ்யா வந்து, நீ என்ன பண்ணிட போற, பண்ணிக்கோ போ அப்படி சொல்லிட்டு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுது. யார? ஜப்பான. 1904 the war began. The war between the two countries in the Russo-Japanese War. Japan defeated Russia and got back Port Arthur. After this, Japan entered the circle of great powers. உடனே என்ன ஆகுது? ரஷ்யா வந்து நமக்கு பயங்கரமா ஏற்கனவே பசிக்குது, இதுல நீங்க வேற வந்து மஞ்சூரியன்லாம் சொல்றீங்க. சரி போனீங்க. சோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா சோ இப்போ ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் வந்து சரி ஓகே நான் வந்து உன்னை வெளில போ அப்படின்னு சொன்னேன், நீ கேட்கல, நீ வந்து என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்ட, சரி வா போருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் திருப்பியும் ரஷ்யாவை சண்டைக்கு கூப்பிடுது. ரஷ்யா கூட சண்டை போட்டு இப்ப யாரு வின் பண்ணிட்டாங்க? ஜப்பானா ரஷ்யாவா? ஜப்பானு வின் பண்ணிடுச்சு. ஜப்பான் வின் பண்ணோன்னே அகெயின் ரஷ்யா தோத்துருச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சைனா ஜப்பான் வார்ல யார் வின் பண்ணாங்க? ஜப்பான் வின் பண்ணுச்சு. இப்போ ஜப்பான் வந்து சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ்குள்ள என்டர் ஆயிடுச்சு. இப்போ ஜப்பான் வந்து சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ்குள்ள என்டர் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான் பார்க்கலாமா? After 1905, Japan took control of Korean domestic and foreign policy. 1905 அப்புறமா ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரியனுடைய டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசிக்குள்ள என்டர் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. The assassination of prominent Japanese diplomat provided the excuse in 1910 for Japan's annexation of Korea. ஜப்பானுடைய ஒரு ப்ராமினென்டான ரொம்ப முக்கியமான ஒரு லீடர் வந்து என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா அசாசினேஷன் அப்படின்னா கொலை பண்ணப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஜப்பான் மைண்ட் வாஸ் இனி ஆமா இனிமே நம்பத்தா அப்படின்னு வந்து இருக்கு, கரெக்ட் தான். ஸோ பாத்தீங்க அப்படின்னா அசாசினேஷன் ஆஃப் ப்ராமினென்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட். ப்ராமினென்ட்னா மிக முக்கியமான ஒரு ஜாப்பனீஸ் டிப்ளமேட்டை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து கொலை பண்ணிடுறாங்க. அசாசினேஷனா கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானை வந்து கொரியா கூட இணைச்சிடுறாங்க. இதே வந்து ஒரு காரணமா வச்சு அனெக்ஸ்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ என் நாடு கூட நான் சேர்த்துக்கிறதுடா. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதெல்லாம் இருக்கா
டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க. படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து தெரியும் என்னது அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி புரிஞ்சப்போ அவங்க வந்து சொன்னாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து ராஜாக்கு வந்து ஆண் வாரிசு வந்து இல்லையோ அந்த ராஜா வந்து இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாடெல்லாம் நாங்க எங்க கூட அனெக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், சித்தாரா, சாம்பல்பூர், ஓகே, நாக்பூர் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அனெக்ஸ்னா பிரிட்டிஷ் தான் வந்து அதை ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க, சேர்த்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா, அவங்க கூட ஒன்னா சேர்த்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, எனிவே நீ ஜியாகிரபிக்கலா சேர்த்துக்க முடியாது இல்ல, ஜியாகிரபிக்கலா நீ சேர்த்துக்க முடியாது, ஆனா உன் பவரை நீ அங்க வச்சு ரூல் பண்ணலாம். ஓகே, யா. Provide an excuse for Japan in annexation of Korea. ஒன்னே ஜப்பான் என்ன பண்ணிடுச்சு, கொரியா கூட அனெக்ஸ் பண்ணிடுச்சு. The confusion of China following in the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா, மான்சூ டைனாஸ்டி சைனா வந்து லைட்டா வந்து கொஞ்சம் தோத்துட்டு வருது. மான்சூ டைனாஸ்டி அப்போ ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சைனால. கொஞ்சம் சைனால நிறைய கன்ஃபியூஷன்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. யாரு நம்மள ரூல் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சைனால ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆமா, கண்டிப்பா புதுச்சேரி. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜப்பான் வந்து ஏன் நம்ம சைனாவையும் பிடிச்சிருக்கூடாது, இந்த பக்கம் கொரியன்ஸை பிடிச்சோம், ஏறத்தாழ கொரியன் என்ன மாதிரிதான் இருக்கா அவன் பார்க்க, அப்படியே நம்ம சைனாவும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனும் நம்மள மாதிரி தானே இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சரிவா நம்ம ஏன் சைனாவையும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து யோசிச்சுட்டு இருக்கு. ஓகே, Japan demanded the transfer of German rights in Shantung to Japan and the recognition of Japanese hold over Manchuria. ஜப்பான் வந்து என்ன கேக்குது அப்படின்னா, demanded the transfer of German rights in Shantung to Japan. ஷாண்டங் அப்படிங்கிற ஒரு 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 ஊர்ல அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஜப்பான் வந்து ஜெர்மனுக்கு நீங்க கொடுத்துருக்கிற பவர்லாம் தூக்கி எங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, ஜப்பான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுது. The strong armed diplomacy aroused the hostility of both China and European power. The strong arm அப்படின்னா மிக மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய தலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பெரிய கை, ஸ்ட்ராங் ஆர்ம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பெரிய கை. யாரு அப்படின்னா ஜப்பான். இந்த ஜப்பானும் அண்ட் தென் இந்த சைனாக்கும் இருக்கிறது வந்து இந்த யூரோப்பியன் பவர்ஸ்க்கும், போத் சைனாவோட யூரோப்பியன் பவர்ஸ்க்கும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே வருது. காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். காலனைசேஷன் அப்படின்னா என்னது, காலனிஸா வந்து பிரிக்கிறது அப்படின்னு வந்து அர்த்தம். காலனிஸா வந்து பிரிக்கிறது, அதுதான் வந்து காலனைசேஷன். அண்ட் அது எப்படி வந்து நமக்கு ப்ராப்பரா நடக்கல, ஃபால் அவுட் ஆச்சு அப்படின்னு. மேபி இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா? எஸ் எஸ் ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்க மேம், புக் பேக் லைன் பை லைனே போலாம் மேம் அப்படிங்கிறவங்களாம் யாரு? சாரி, புக் பேக் கொஸ்டினே போலாம் மேம் அப்படிங்கிறவங்களாம் யாரு? இல்ல மேம் இதுவே நல்லா தான் மேம் இருக்கு, நம்ம புக்கே லைன் பை லைன் படிக்கலாமா அப்படிங்கிறவங்களாம் யாரு? எஸ், புக் பேக்கா லைன் பை லைனா? போல் போடுங்க. சரிங்க, பரவாயில்ல. லைன் பை லைன் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் உங்களை பாராட்டுகிறேன். குட், சரியா? ஓகேடா. ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைன் பை லைன் எப்படி போச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டடி பிளான் என்ன, ஸ்டடி பிளான் கண்டிப்பாக சொல்கிறேன். மேக்ஸுக்கு லைவா? கண்டிப்பாக மேக்ஸ் லைவ் வில் போஸ்ட்ரா. ஓகே, எனி டவுட்? போத் கண்டிப்பாக. ஐ எம் ஆல்சோ பிளானிங் டு டீச் போத் தான்.
எக்ஸாம்குள்ள உங்களுக்கு போத் இருக்கும். லைன் பை லைன் நம்ம கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா நீ பாரு 2 பேஜ் தான் முடிக்க முடிஞ்சுதா, இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம ஒரு 4 பேஜ் முடிச்சா கூட அப்படியே ஒரு 3 கிளாஸ் ஆகும். கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 கிளாஸஸ் வந்து நமக்கு ஆகும். ஆனா கிளியரா புரிஞ்சிரும், அவ்வளவுதான். என்ன வேணும் வேணாம் அப்படிங்கறது நமக்கு கிளியரா புரிஞ்சிரும். இப்போ we have time, so we can study. Okay, done. So thank you so much. Tata, bye bye. எப்படி போச்சு, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா என்ன ஏது அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டடி பிளான் என்ன ஸ்டடி பிளான் லியோதாஸ்? Thank you Usha Gopal, Akshaya Punita bye, Deepa Lakshmi bye, Nizar bye, Malat bye, everybody bye bye.